தமிழ் புத்தாண்டை ஒட்டி சென்னை வடபழனி முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் தரிசனம் செய்தனர். காலை 5 மணியிலிருந்தே சிறப்பு தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதியிலிருந்தும் பொதுமக்கள் வருகை தந்தனர். இதனால் காவல்துறையினர் கூடுதலான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இன்னைக்கு காலையிலேயே முருகனை பார்த்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதான் புது வருஷம் வரப்புக்கு வந்து முருகனை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம புது தமிழ் வருட பிறப்புன்றதுனால நான் வந்து கோயிலை ஃபர்ஸ்ட் சந்நிதியா பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிப்புக்கு அது மேற்கொண்டு போலான்னு பாக்குறேன். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் படிப்பு முக்கியம், அதுக்கு மாரி சாமியும் முக்கியம். அதனால ஃபர்ஸ்ட் சாமியை பார்ப்போம். அவர் நல்ல வரம் கொடுப்பாரு நான் நம்புறேன் படிக்கிறது. சரி, அதுக்காக படிக்கலாம், படிச்சுட்டு நல்லா முன்னேறணும். அதுக்காக சாமி கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வேண்டிட்டு போலாம். அதனால தான் நான் வந்து சாமி கிட்ட வந்தேன் ஃபர்ஸ்ட். சித்திரை திருநாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் அம்மனுக்கு சாக்லேட் அலங்காரம் செய்யப்பட்டது. பல்வேறு வண்ணங்களிலும் வடிவங்களிலும் வாங்கி வரப்பட்ட ஆயிரக்கணக்கான சாக்லேட்டுகளை கொண்டு அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டதுடன் கோயில் முழுவதும் சாக்லேட் தோரணங்கள் தொங்கவிடப்பட்டிருந்தன. சிவாச்சாரியார்கள் மந்திரங்களை முழங்க அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. புவனகிரி சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த திரளான மக்கள் சாக்லேட் அலங்காரத்தை கண்டு ரசித்து வழிபாடு மேற்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வசிக்கும் மலையாள மக்கள் விஷு பண்டிகையை உற்சாகத்துடன் கொண்டாடினர். அறுவடை விழாவாகவும் மலையாள புத்தாண்டாகவும் கொண்டாடப்படும் சித்திரை விஷு பண்டிகையை முன்னிட்டு அதிகாலையில் குளித்து புத்தாடை அணிந்து குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று மலையாள மக்கள் வழிபாடு நடத்தினர். வீடுகளிலும் கிருஷ்ணருக்கு மலர் மாலை அணிவித்து பழங்கள் மற்றும் கனிக்கொன்றை பூக்களை வைத்து கனி காணும் நிகழ்ச்சி நடத்தினர். மீனச்சலில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிலில் சிறப்பு வழிபாடும் நடைபெற்றது. நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் கைநீட்டம் எனப்படும் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. தமிழக கேரள எல்லையில் உள்ள கூடலூரில் வழக்கமான உற்சாகத்தோடு மலையாள புத்தாண்டான விஷு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. வீடுகளில் முதல் நாள் கிருஷ்ணர் சிலை முன்பு பழங்கள், புத்தாடை, தங்க நகை, பணம் உள்ளிட்டவற்றை வைத்து விஷு கனியை ஏற்பாடு செய்த நிலையில் அதிகாலை குடும்ப உறுப்பினர்கள் முதலாவதாக விசு கனியை பார்த்து கிருஷ்ணரை வழிபட்டனர். வீட்டில் உள்ளவர்களை கண்பொத்தி ஒவ்வொருவராக அழைத்து வந்து கிருஷ்ணரை வழிபடச் செய்தனர். அவ்வாறு வழிபடுவதன் மூலம் ஆண்டு முழுவதும் நன்மை கிடைக்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள். வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று பணத்தை பெற்றுக் கொள்வது விஷு பண்டிகையின் ஒரு சிறப்பம்சமாகும். வக்ஃப் திருத்தச் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. முக்கிய இடங்களான சாந்தி காம்ப்ளெக்ஸ், கழுகுமலை சாலையில் உள்ள கடைகள் மற்றும் திருவேங்கடம் சாலையில் உள்ள கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன. சுமார் 500க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டதால் சங்கரன் கோவில் பகுதி முழுவதும் வெறிச்சோடி காணப்பட்டது. கடலூரில் 2000 கிலோ ரேஷன் அரிசி கடத்திய 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெண்ணாடம் பொன்னேரி ரயில்வே மேம்பாலத்திற்கு அருகே ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின்படி காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த கூரியர் வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது 32 மூட்டைகளில் 2000 கிலோ ரேஷன் அரிசி இருந்தது தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 2 பேரை கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் இரவு நேரங்களில் காட்டு யானைகள் உலா வருவதால் வாகன ஓட்டிகள் கவனத்துடன் செல்ல வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கோடை காலத்தில் ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக யானைகள் ஊருக்குள் வருவது அதிகரித்துள்ளது. சென்னை திருவான்மியூர் கடற்கரையிலிருந்து இரவு 10 மணிக்கே வெளியேற்றியதால் காவல்துறையினரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவான்மியூர் கடற்கரைக்கு பாலவாக்கத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பம் சனிக்கிழமையன்று வந்துள்ளனர். அப்போது காவல்துறையினர் அங்கிருந்து அனைவரும் வெளியேறுமாறு கூறியுள்ளனர். இதனால் அக்குடும்பத்தினர் காவல்துறையோடு வாக்குவாதம் செய்தனர். வழக்கமாக இரவு 12 மணிக்கு பிறகே கடற்கரையை விட்டு வெளியேற கூறும் நிலையில் 10 மணிக்கே வெளியேறுமாறு கூறுவது ஏன் என்று அவர்கள் வாக்குவாதம் செய்தனர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இப்போ ஒரு மணி நேரம் கூட ஆகல. ஒரு சனி ஞாயிறு இந்த சம்மருக்கு வரோம் உட்காரோம். நீங்க என்ன பண்ணணும், ஒரு 10 மணி 11 மணிக்கு முன்னாடி 12க்கு தான் துரத்துவாங்க. வெளியே அவங்களுக்கு அவ்வளவு ப்ரொடெக்ஷன் தெரியுங்களா சார்? பீச்ல ஒரு 4 போலீஸ் போட்டு
ஜனங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க. இருக்கிறவங்க ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? என்னத்துக்கு கேட்டா ஆமா குட்டி போடுதுன்றாங்க. ஆமா குட்டி போடுறதுக்கு நாங்க என்ன வெளியே போனோம்? அது வந்து போட்டுட்டு போட்டோம். அவரு என்ன நீங்க போங்கன்றாரு. எதுக்கு எங்களை காத்து இல்லாம வீட்டுல கஷ்டப்பட்டு எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆளும் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானைக்கு அருகே நடைபெற்ற பாய்மர படகு போட்டியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். முதல்வர் மு.க. ஸ்டாலினின் 72வது பிறந்த நாளை ஒட்டி திமுக சார்பில் இந்த போட்டி நடத்தப்பட்டது. வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப் பரிசும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்திற்கு அருகே கடியாப்பட்டியில் தமிழ் புத்தாண்டை ஒட்டி நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த 17 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. அம்பேத்கர் சிலையிலிருந்து தொடங்கிய மாரத்தான் பாரதி நகர், பர்மா காலனி மற்றும் கழனி வாசல் வரை சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது. இதில் மாணவ மாணவியர் ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். வெற்றி பெற்றவர்கள், பங்கு பெற்றவர்கள் என அனைவருக்கும் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாள் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி நாடாளுமன்றத்தில் உள்ள அவரது உருவப்படத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, மாநிலங்களவை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, மக்களவை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். குடியரசுத் தலைவர் விடுத்திருக்கும் செய்தியில், நாட்டை கட்டமைப்பதில் அம்பேத்கரின் செயல்பாடுகள் எதிர்கால சந்ததிக்கும் ஒரு வழிகாட்டல் என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி விடுத்துள்ள செய்தியில், அம்பேத்கரின் சமூக நீதி கொள்கையை நனவாக்க தங்கள் அரசு பாடுபட்டு வருவதாகவும், அவரது கொள்கைகள் சுயசார்பு இந்தியாவை கட்டியெழுப்ப உதவும் என்றும் குறிப்பிட்டார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இட்டிருக்கும் பதிவில், சமூக நீதியை காப்பதிலும் நாட்டின் அரசமைப்பையும் ஜனநாயக மாண்பையும் கட்டி காப்பதிலும் தங்கள் கட்சி உறுதியாக உள்ளதாக கூறியுள்ளார். அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை ஒட்டி சென்னையில் கொண்டாடப்பட்ட சமத்துவ நாள் விழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றார். ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள சட்டமேதை அம்பேத்கரின் மணிமண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற முதல்வர் அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு பூக்களை தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அம்பேத்கர் மணிமண்டபத்தை முதல்வர் பார்வையிட்டார். விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாடு அமைச்சர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் விழாவின் முக்கிய அம்சமாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றனர். பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என்றும், சக மனிதர்களிடம் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் உளமாற உறுதி ஏற்கின்றேன். அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சென்னை பாலவாக்கத்தில் உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு காரில் வந்திறங்கிய விஜய் மாலையையும் பூக்களையும் கையில் கொண்டு வந்தார். காரின் அருகிலேயே காலணிகளை அகற்றிவிட்டு அம்பேத்கர் சிலைக்கு அருகே வந்தார். அங்கு அம்பேத்கரின் சிலை முன்பு ரோஜா பூக்களை வைத்த விஜய் மலர் மாலையை அணிவித்தார். அப்போது தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் தவிர கட்சி நிர்வாகிகள் வேறு யாரும் வரவில்லை. இதனிடையே சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நீங்கி சமத்துவம் என்றும் நிலைத்திட உறுதியேற்போம் என்று விஜய் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். சட்ட உரிமைகள் மட்டுமின்றி சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவை அனைவருக்குமானவை என வலியுறுத்தியவர் அம்பேத்கர் என்றும் விஜய் பதிவிட்டுள்ளார்.